வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சியவதிகள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு 35 நாள்களுக்கு உண்டான டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா, 34 நாள்கள் டாபிக் வைஸாகவும் 35வது நாள்லேருந்து தாவரவியலில் ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கி பார்ட் 2ல் ஒரு 30 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னா, சயின்ஸ்லேருந்து ஒரு 2000 கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸான ஒரு 2000 கொஸ்டின்ஸ் கொடுத்து மினிமம் 10 கொஸ்டினில் 5 கொஸ்டினாவது அடிக்க வைக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த சீரியஸ் உருவாக்கப்பட்டிருக்குது. இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஸ்டின் 31. 4 வகையான சைலம் செல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கீடுகள், சைலம் குழாய்கள், சைலம் நார்கள், சைலன் பாரன் கைமா. ஓகேங்களா, ஸோ 4 வகையான சைலம் செல்கள் ஃப்ளோயம் செல்கள் யாவை அப்படின்னா, சல்லடை குழாய்க்கூறுகள், துணை செல்கள், ஃப்ளோயம் நார்கள், ஃப்ளோயம் ஃபாரன் கைமா. ஓகே, சைலம் செல்களில் உயிருள்ள செல் எது அப்படின்னா சைலம் பாரன் கைமா. ஃப்ளோயம் செல்களில் உயிரற்றவை எதுனா ஃப்ளோயம் நார்கள். சைலம் செல்களில் உள்ள சைலம் நார்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? கட்டை நார்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஃப்ளோயம் செல்லில் உள்ள ஃப்ளோயம் நார்கள் எந்த மாதிரி அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஃபாஸ்ட் நார்கள் என்று அழைக்கப்படுகிறது. இலை பற்றுரு வகைகள் யாவை அப்படின்னா, இலை பற்று கம்பி எக்ஸாம்பிள் பட்டாணி, இலை முட்கள் சப்பாத்தி கள்ளி, குடுவை தாவரம் நெப்பந்தஸ் இது கேட்டிருக்கிறாங்க. பை அப்படின்றது யூட்டிகுலேரியா இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வாஸ்குலார் கட்டரையை பெற்று முதல்ல நிலத்தில் வாழும் திறனை பெற்ற பூவா தாவரங்கள் இது ஃபெரணி ஜீராக்கிக் காலத்திலிருந்து இருக்கிறது, இதுவும் கேட்டிருக்கிறாங்க. ஃபெரனினுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, மார்சிலியா உணவாகவும், ட்ரையாப்டெரிஸ் வயிற்றுப்பூச்சி அகற்றியாகவும் பயன்படுகிறது. ஓகேங்களா, காஞ்சுகேஷன் என்று மியூக்கரில் நாம் காண்பது எந்த வகைப்பட்ட இனப்பெருக்கம் அப்படின்னா பால் இனப்பெருக்கம். ஓகேங்களா, ஸ்போராஞ்சியத்தை தாங்கும் செங்குத்து ஹைஃபா எது அப்படின்னா ஸ்போரோராஞ்சியோ 4 அப்படின்றது. ஓகேங்களா, பெயர்கள்லாம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், பார்த்துக்கங்க. எவ்வகை இனப்பெருக்க நிலை மியூக்கரில் வெகு சகஜமாக காணப்படுகிறது அப்படின்னா பாலில்லா இனப்பெருக்க நிலை. மியூக்கர் மிசிடோ எதில் வளர்கிறது அப்படின்னா அழுகிய காய்கறிகள். மியூக்கர் பொதுவாக எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா கருப்பு ரொட்டி காளான் என்று அழைக்கப்படுகிறது. மியூக்கர் எந்த தன்மை கொண்ட பூஞ்சானம் அப்படின்றது மட்டுண்ணி. பூஞ்சையின் சேமிப்பு உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் கிளைக்கோஜன். பூஞ்சைகளின் செல் சுவர் எவற்றாலானது? கைட்டின் கேட்டிருக்காங்க. பூஞ்சைகளை பற்றி படிக்கும் பிரிவு என்ன? மைக்காலஜி. பாக்டீரியா ஒளிச்சேர்க்கையின் போது எதனை வெளியிடுவதில்லை அப்படின்னா ஆக்சிஜன். வேதிப்பொருள்களின் சமிக்கைகளால் நிகழும் பாக்டீரிய நகர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா வேதி தூண்டல் நகர்வு என்று அழைக்கப்படுகிறது. புகையிலை மொசைக் வைரஸ் எந்த வடிவம் உடையது அப்படின்னா சுருள் வடிவம். வைரஸ் தொற்றுத்தன்மைக்கு எது காரணம் அப்படின்னா நியூக்ளிக் அமிலம். சார்ஸ் நோய்க்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதில் இருக்கக்கூடிய சிரமம் என்ன அப்படின்னா இது தொடர்ந்து வடிவத்தை மாற்றி கொண்டிருக்கும். ஓகேங்களா, வைரஸ்களின் 2 முக்கிய பொருட்கள் என்ன அப்படின்னா புரத உரை, நியூக்ளிக் அமிலம். அனைத்து பூஞ்சை வைரஸ்களும் எத்தகைய ஆர்என்ஏவை கொண்டுள்ளன அப்படின்னா ஈரிலை ஆர்என்ஏ. டிஎன்ஏவை உடைய தாவர வைரஸ் எது அப்படின்னா காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். ஓகேங்களா, எய்ட்ஸை உண்டாக்கும் வைரஸ் ரெட்ரோ வைரஸ் கேட்டிருக்காங்க. பசுங்கந்தக பாக்டீரியாக்களில் காணப்படும் பச்சைய நிறமியது அப்படின்னா பாக்டீரியோ விரிடின் அப்படின்றது. மாறும் வடிவத்தை உடைய செல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஃபிலியோமார்பிக் அப்படின்றது. நோய்களின் ஜெம் அப்படின்ற கொள்கையை வெளியிட்டவர் லூயி பாஸ்டர். இன்றைக்கு உண்டான கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.